டச் பண்ணாதீங்க. என்ன சொல்லணும்? ஆமா நாங்க எல்லாரும் ரயான் எப்படி இருந்தான்? ரயான் எப்படி இருந்தா சொல்லக்கூடாது. எந்த மைக் எடுக்கணும்? ஆமா எடுக்கணும் வேணாம். மூணு பேரை சொல்லலாமா? பேசினா மட்டும் போதும். எங்க பார்த்து பேசுறது? சில் ஏதாவது ஒரு கேமரா ஓகே கேர்ள்ஸ். பேசுறது கேக்குமா? நீங்க எப்படி இந்த மைக் பேசுறீங்க அந்த மாதிரி பேசுறீங்க. கொஞ்சம் முன்னாடி வா. ஓகே இப்போ கேக்குதுங்களா? கேக்குதா? ஹலோ என்ஜினாலே கேட்கும் நீ. படம் வந்து நல்லா இருந்துச்சு. நீங்க நின்னுட்டு பேசினாலே கேக்குங்க. ஆமா நில்லுங்க நீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகே நாங்கள் இப்போ தான் வந்துட்டு படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நிஜமாவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்துட்டு ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இந்த 2K கிட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது. நான் 90s கிட்ஸுன்றதுனால எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம் 90s கிட்ஸ் தாண்டி. பட் ஆனால் ரயான் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தான். நாங்கள் வந்து டிவியில் பார்த்த மாதிரியே வந்து இங்கேயும் வந்து பயங்கர க்யூட்டாக நடிச்சிருந்தான். அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தான். ஆமாம் ஆனால் ரயான் அடிக்கும் போது எங்களுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நாங்கெல்லாம் கத்திட்டு இருந்தோம், ரயான் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மொத்த படமாக பார்க்கும்போது ஃபுல் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆமா ரயான்காக வந்து பாருங்க எல்லாரும் படம். ஆமா ரயான்காக மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஹரிபாஸ்கர் அண்ட் லாஸ்ட்லியாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஆமா அவங்களுக்கு கேமரா நல்லா இருந்துச்சு. தெரியும் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்க பார்த்துருக்கோம். இனி ஒளிஞ்சிருக்க மாட்டாரு, நிறைய படமா பண்ணுவாரு. ஆமா ரெண்டு ஆல்ரவுண்டர். சாக்லேட் பாய் தான் ஆக்ஷன் ஹீரோ. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அவன் சாக்லேட் பாயா இருக்கணும், ப்ளே பாயா இருக்கக்கூடாது. மேம் சொல்லுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒழுங்கானது கிடைக்கும். வேணாங்க. முதல்ல க்ரூக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப அந்நியமாக எல்லாருமே ரொம்ப பழகின முகங்களாக இருக்கும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. ஹரிபாஸ்கர், லாஸ்லியா, ரயான், இன்னொரு இந்த மற்ற எல்லாருமே நம்ம கூட பழகின ஆட்களை வந்து திரையில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. தே ஹவ் டன் அ வெரி ஃபென்டாபுலஸ் ஜாப்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த ஃபுல் மூவி வந்து ஒரு வைபாக எடுத்துகிட்டு போனது வந்து நல்லா இருந்தது. ரீசெண்ட் டைம்ஸில் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, ஒரு நைஸ் ஃப்ளிக் ஆஃப் ரோம்காம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ மொத்த க்ரூக்கும் வாழ்த்துகள். நீங்களும் தியேட்டரில் போயிட்டு இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மஞ்சரியோட ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you மேம். எங்களுக்கு அந்த மாதிரி பேச தெரியல, எங்களை மன்னிச்சுக்கோங்க. நீ சொல்லு மச்சான். மறக்காம படம் போய் பாருங்க எல்லாரும். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், டோன்ட் மிஸ் இட். அவ்வளவுதானா? வேற ஏதாவது சொல்லு. ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். ஏதாவது இருக்கா கொஸ்டின்? ஏதாவது இருக்கா இந்த படத்தை பத்தி? லிவன்ல இருக்கிறதா? லிவிங்ல இருக்கிறவங்க இருக்கலாம், அது தப்பு இல்லையே. முன்னாடி வா. அவர் வந்து கேட்டாரு லிவிங்ல இருக்கலாமா, அது கலாச்சாரத்தை என்ன நினைக்கிறீங்கன்னு. லிவிங்ல இருக்கிறவங்க இருக்கலாம், ஆனா அம்மா அப்பா பர்மிஷனோட இருங்க, அது தப்பு இல்லை. ரெண்டு இண்டிவிஜுவலுக்கு கன்சென்ட்டா எது இருந்தாலும் அது தப்பு இல்லை. அதனால அது அந்த இண்டிவிஜுவல் பொறுத்து. ஆனா இதுல படத்துல லிவ்ன்ன்றது ஒரு சின்ன இடத்துல தான் வரும். அதை தாண்டி இதுல நிறைய என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்க என்டர்டெய்னிங்கா ஒரு 3 hours இருக்கலாம் இந்த படத்தை. லவ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஆனா அட்வைஸா நிறைய எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எப்படி லவ் பண்ணுமோ அப்படி லவ் பண்ணுங்க. இந்த படம் வந்து நீங்க பார்த்து ரசிக்கும் போது நல்லா இருக்கும். அவ சொன்னதை தூக்கிடு. அது சார் சொல்லுங்க. எனக்கு தெரியல பாய் பெஸ்டிக்கும் லவ்வருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஆமாம்மா, நான் பாய் பெஸ்டிக்கு லவ்வருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. பார்த்து சொல்வியா? எடிட்டிங்லாம் இருக்காது, அப்படியே போட்டுருவாங்க. சரியா? பாய் பெஸ்டிக்கும் லவ்வருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. லவ் வந்து ஒருத்தவங்க மேலே தான் வரும். ஸோ அது வந்து உணர்ந்து ஒரு ஃபீலிங்காக உருவாகிறதுனால அது வந்து பாய் ஃப்ரெண்ட் மேலே வருது. ஸோ இந்த படத்தில் வந்து அது வந்து இதில் வந்து பெஸ்டி மேலேயும் லவ் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்து லவ் பண்ணுங்கள். இல்ல அவ சொல்றது எதுவுமே அந்த படத்துல இல்லைங்க. படத்துல நல்லா இருக்கும். தயவு செஞ்சு வந்து அந்த படத்தை பார்த்துருங்க ப்ளீஸ்.
அண்ணா தேங்க்ஸ், நான் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிங்கண்ணா. வாய்ஸ் வாய்ஸா தலை நல்லா இருக்கு தலை வாய்ஸ். பாட்டு பாடி காமிக்கிறீங்களா நீங்கள்? தேங்க்யூ ஸோ மச். பவித்ரா நீங்கள் எல்லாரும் கூட இருக்கிறது